ஹலோ ட்ரேடர்ஸ். இன்னைக்கு வீடியோல எப்படி ஒரு ஸ்டாக் ஸ்கிரீனரை யூஸ் பண்ணி ஸ்விங் ட்ரேடிங்காக ஹைப்ரோடி ட்ரேடிங் செட்டப்ஸை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத வித் லைவ் எக்ஸாம்பிள்ஸோட இன்டெப்தா பார்க்க போறோம். எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் சம்மன் இது வரைக்கும் ஸ்டாக்ஸ் எப்படி செலக்ட் பண்றதுன்னு தெரியாம மேனுவலா ஒன் பை ஒன்னா போய் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், இல்ல நியூஸ் டிப்ஸ் சோஷியல் மீடியால இருந்து வர ரெக்கமெண்டேஷன்ஸ் மட்டும் தான் நீங்க பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இன்னைக்கு நான் சொல்லித்தர மெத்தடை யூஸ் பண்ணி வெறும் 10 மினிட்ஸ்லயே உங்களால ஸ்டாக்ஸை ஸ்கேன் பண்ணி எடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. Let's get started. First, let's understand what is a stock screener. Basically, it is a tool used to filter the stocks using a financial matrix. இப்போ traders இதை யூஸ் பண்ணுவாங்க, investors யூஸ் பண்ணுவாங்க. இப்போ profit growth, PE ratio இதெல்லாத்தையும் பேஸ் பண்ணி நம்மளால ஸ்டாக்ஸ் ஸ்கேன் பண்ணிக்க முடியும். இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டாக்ஸ் ஸ்கேன் பண்ணிக்க முடியும். பிரைஸ் யூஸ் பண்ணி நம்மளால ஸ்டாக்ஸ் இதை யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு சார்ட்டிங்க்கு ஸ்கிரீனர் இந்த மாதிரி நிறைய ஸ்கிரீனர்ஸ் மார்க்கெட்ல இருக்கு. இதையே நம்ம யூஸ் பண்ணணும்னா யோசிச்சு பாருங்க, thousands ஆஃப் ஸ்டாக்ஸ் NSE BSE ரெண்டு எக்ஸ்சேஞ்சஸ்லயே இருக்கு. இது எல்லாத்தையுமே மேனுவலா ஸ்கிரீன் பண்ணி நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும்னா ஹவர்ஸ் கணக்கில் டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அப்போ அந்த டைமை சேவ் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த ஸ்கிரீனர்ஸ் எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஸோ டைரக்ட்லி லெட்ஸ் ஜம்ப் இன் டு தி சார்ட் ஸ்கிரீனரு. chartink.com அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் கூகுளில் போய் சர்ச் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா யூ வில் கெட் திஸ் வெப்சைட். திஸ் இஸ் அ ஸ்டாக் ஸ்கிரீனர், ஆன்லைன்லேயே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல அவைலபிளா இருக்கு. ஸோ இங்க நிறைய இருந்தாலும் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிரீனர்ஸ். இந்த ஸ்கிரீனர்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு சி ஆல்ரெடி நிறைய கஸ்டமைஸ்டு ஸ்கிரீனர்ஸ் அவைலபிளா இருக்கு. இதெல்லாமே ப்ரீ டிஃபைன்டு, எப்போ வேணாலும் நம்மளால எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாத்துக்கும் ஆல்ரெடி ரூல்ஸ் போட்டு வச்சுட்டாங்க ஆக்சுவலா. ஸோ இப்போ ஃபண்டமெண்டலி நம்ம என்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டாக்ஸை ஸ்கேன் பண்ணிக்க முடியும்னு பாருங்க. ப்ராஃபிட் 200% ஜம்ப் ஆன ஸ்டாக்ஸை ஸ்கேன் பண்ணி எடுக்க முடியும். மிட் கேப் ஸ்டாக்ஸ், டெப்ட் கம்மியா இருக்கிற ஸ்டாக்ஸை நம்மளால ஸ்கேன் பண்ணி எடுக்க முடியும். லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் மட்டும் நம்மளால ஸ்கேன் பண்ணி எடுக்க முடியும். எந்தெந்த ஸ்டாக்ஸ்க்கு ஏர்னிங் பெர் ஷேர் அதிகமா இருக்கோ அதை மட்டுமே நம்மளால ஸ்கேன் பண்ணி எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபண்டமெண்டல்ஸ் மட்டும் இல்லாம கேண்டில் ஸ்டிக்ஸ் வைஸ் உங்களால ஸ்டாக்ஸ் ஸ்கேன் பண்ணி எடுக்க முடியும். பிரேக் அவுட் வைஸ் இன்ட்ராடே பண்றவங்க பிரேக் அவுட் வைஸ் நான் வந்து ஸ்டாக்ஸ் ஸ்கேன் பண்ணி எடுக்க முடியுமா, 200-300+ ஸ்டாக்ஸ்ல இருந்து இமீடியட்டா ஒரு கிளிக்ல என்னால ஸ்டாக்கை ஸ்கேன் பண்ணி எடுக்க முடியும்னா இந்த ஸ்கிரீனர் வந்து பெஸ்ட் யூஸா இருக்கும். புல்லி ஸ்கேனு, பீரிஷ் ஸ்கேனு, அதே மாதிரி இன்ட்ராடே பீரிஷ், இன்ட்ராடே புல்லிஷ், கிராஸ் ஓவர்ஸ், இந்த மாதிரி மல்டிபிள் ப்ரீ டிஃபைன்டா அவங்களே என்ன வச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேன்ஸ் வச்சிருக்காங்க. எய்தர் நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி உங்களோட ஓன் ஸ்கேனை உங்களால கிரியேட் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ஸ்கேனை கிரியேட் பண்றதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா ப்ரீ டிஃபைன்டு இதை எப்படி யூஸ் பண்றதுங்கிறதையும் நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது ஸ்கேனுக்கு போயிட்டு கிரியேட் ஸ்கேன் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்றீங்க. ஸோ இந்த போர்ட்டல் நமக்கு ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல இந்த ஏரியாவில் நீங்கள் என்னென்ன ரூல்ஸை கொடுக்குறீங்களோ அந்த ரூல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் மார்க்கெட்டில் ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு ஸ்டாக்ஸை கீழே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஈவன் நீங்கள் வந்து சார்ட்ஸை கூட இங்கிருந்தே உங்களால் என்ன பண்ணிக்க முடியும், பார்த்துக்க முடியும் ஆக்சுவலாக. ஸோ இப்போ நான் ஒரு சிம்பிளான ஒரு ரூலை கிரியேட் பண்ணுறேன். ஸ்டாக் ப்ராசஸ் ஆல் ஆஃப் த பிலோ ஃபில்டர்ஸ் இன் கேஷ் செக்மெண்ட். கேஷ் செக்மெண்ட்னா என்ன, ஈக்விட்டி செக்மெண்ட்ல என்னென்ன இருக்கோ இது எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி உங்களால வச்சுக்க முடியும். அப்படி இல்லைன்னா இங்க கிளிக் பண்ணீங்கன்னா பேங்க் நிஃப்டி மட்டும் ஸ்கேன் பண்ணி, இடிப்ஸ் மட்டும் ஸ்கேன் பண்ணி, இல்ல ஃபியூச்சர்ஸ் மட்டும் ஸ்கேன் பண்ணி, நிஃப்டியில் இருக்கிற டாப் 100 ஸ்டாக்ஸ், டாப் 200 ஸ்டாக்ஸ், டாப் 500 ஸ்டாக்ஸ் மட்டும் ஸ்கேன் பண்ணு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்க முடியும், ரூலை வந்து பிளேஸ் பண்ணிக்க முடியும். இப்போ எனக்கு எல்லா ஸ்டாக்ஸையும் ஸ்கேன் பண்ண வேணாம், எனக்கு டாப் 500 ஸ்டாக்ஸ் மட்டும், நிஃப்டி 500 ஸ்டாக்ஸ் மட்டும் ஸ்கேன் பண்ணு அப்படின்னா இந்த ரூலை கொடுத்தா போதுமானது. ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 500ல எந்தெந்த ஸ்டாக் 500 ருபீஸ்க்கு மேல இருக்கோ அந்த ஸ்டாக்ஸ் மட்டும் எனக்கு கண்டுபிடிச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேனரை நான் கிரியேட் பண்ண போறேன். அதுக்கு நான் என்ன பண்ண போறேன், ஸ்டாக்கோட க்ளோஸ் பிரைஸ் வந்து கிரேட்டர் தேன் எனக்கு என்ன நம்பர் இருக்கணும், ஆக்சுவலா நம்பர் போட்டுட்டு நான் என்ன கிளிக் பண்ண போறேன், 500 ருபீஸ். அப்ப இந்த ரூல் என்ன டிஃபைன் பண்ணுது இங்க போய் பார்க்கலாம். ஆக்சுவலா எக்ஸ்பிளைன்ல கொடுத்தீங்கன்னா தெரியும். டெய்லி க்ளோஸ் இஸ் கிரேட்டர் தென் 500 ருபீஸ் இருக்கிற ஸ்டாக்ஸ் மட்டும் எனக்கு என்ன பண்ணி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த டெய்லிங்கிறது உங்களால் எதுலையும் மாற்றிக்க முடியும். 1 டே ஆகோ 2 டே ஆகோ வீக்லி, இந்த மாதிரி நம்ம வந்து டைம் பேஸ்டாகவும் நம்மளால என்ன பண்ணிக்க முடியும், கிரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், வீக்லி கிரியேட் பண்ணிட்டு வீக்லி க்ளோஸ், இன்னைக்கு ஒரு வீக்லி ஒரு க்ளோஸ் ஆகுது, அது வந்து 500 ருபீஸ்க்கு மேல க்ளோஸ் ஆகிற ஸ்டாக்ஸை மட்டும் எனக்கு கண்டுபிடிச்சு கொடு, நிஃப்டி 500 பூரா இதை ஸ்கேன் பண்ணு அப்படின்னு சொல்றேன். இப்போ நான் ஸ்கேன் பண்ணனா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு பாருங்க எவ்வளவு ஸ்டாக்ஸ் வந்திருக்கு, 335 ஸ்டாக்ஸ் 500 ருபீஸ்க்கு மேல இருக்கு நிஃப்டி 500ல. இதுவே இந்த 500க்கு பதிலா 50,000 ருபீஸ்க்கு மேல இருக்கிற ஸ்டாக்ஸை மட்டும் எனக்கு ரன் பண்ணி எனக்கு எடுத்து கொடுன்னு ரன் ஸ்கேன் கொடுத்தேன்னா ஒரே ஒரு ஸ்டாக் மட்டும் தான் 50,000 ருபீஸ்க்கு மேல இருக்கு. இங்க பிரைஸ் பாத்தீங்கன்னா தெரியும், 1,49,705 ருபீஸ்க்கு எம்ஆர்எஃப் என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது ரொம்ப பேசிக்கான விஷயம். நெக்ஸ்ட்
ஒரு இண்டிகேட்டரை வச்சு எப்படி வந்து நம்ம ஸ்டாக்ஸை ஸ்கேன் பண்ணி எடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ லெட்ஸ் ஜம்ப் ஆன் டு த சார்ட். இப்போ நான் சார்ட்ல போயிட்டேன்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு 2 இண்டிகேட்டர் இருக்கு, 50 மூவிங் ஆவரேஜ் அண்ட் 100 மூவிங் ஆவரேஜ். இது ரெண்டுமே எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜஸ். இப்போ இங்க நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா எப்பப்பெல்லாம் எனக்கு வந்து ப்ளூ, அதாவது 50 மூவிங் ஆவரேஜ் மேல இருக்கோ ஸ்டாக் நல்லா அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ரெட் கீழே இருக்கணும், அதாவது 50 மூவிங் ஆவரேஜ் மேல இருக்கணும், 100 மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்கு அப்படின்னா ஸ்டாக் அப் ட்ரெண்ட்ல இருக்கு. இதுவே 50 மூவிங் ஆவரேஜ் கீழே போச்சு அப்படின்னா ஸ்டாக் வந்து டவுன் ட்ரெண்டாக ஸ்டார்ட் ஆயிடுது. அப்போ நான் எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து 50 மூவிங் ஆவரேஜ் மேலே வந்து எனக்கு கிராஸ் ஓவர் ஆகி வருதோ அந்த ஸ்டாக்ஸை மட்டும் ஸ்கேன் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி என்னால் என்ன பண்ண முடியும், ஸ்கேன் பண்ணி இந்த ஸ்க்ரீனர் யூஸ் பண்ணி என்னால் எடுத்துக்க முடியும். ஸோ அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே போயிட்டு இங்கே கீழே வந்து போனீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. அதில் எனக்கு தேவை எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். இதை நான் கிளிக் பண்ணேன்னா இஎம்ஐன்னு ஒன்று வருது. ஸோ இஎம்ஐ எது அதிகமாக இருக்கணும், எனக்கு வந்து 50 மூவிங் ஆவரேஜ். ஸோ இது எந்த டைம் ஃப்ரேமில் எனக்கு வேணும், வீக்லி டைம் ஃப்ரேமில் எனக்கு வேணும். ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். 50 மூவிங் ஆவரேஜ் எதோட கிரேட்டராக இருக்கணும், இங்கே கீழே போனீங்கன்னா கிராஸ் தி அபவ். ஸோ 50 மூவிங் ஆவரேஜ் கீழேருந்து எனக்கு எங்கே போகணும், மேலே போகணும் நான் பார்க்குறேன். ஸோ எதோட மேலே போகணும், இஎம்ஏ 100ஓட எனக்கு மேலே போகணும். ஸோ இப்போ இது என்ன ஒரு ரன் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த எக்ஸ்பிளைனை கிளிக் பண்ணீங்கன்னா தெரியும் ஆக்சுவலாக. ஸோ இட் வில் லோட் weekly exponential moving average of the stock crossing price over the last 50 weeks has crossed above the 100 வீக்ஸோட மூவிங் ஆவரேஜோட இது மேலே என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸை ரன் பண்ணி என்னால் என்ன பண்ணிக்க முடியும், எடுத்துக்க முடியும். இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு 500 ஸ்டாக்ஸ்லையுமே ஒரே ஒரு ஸ்டாக் தான் 50 மூவிங் ஆவரேஜ் வந்து 100 மூவிங் ஆவரேஜோட மேலே போகுது. அது என்ன, மதர்சன் சுமி. இது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் நம்ம. மதர்சன் சுமி நான் வீக்லி டைம் ஃப்ரேமில் தான் போட்டிருந்தேன். இஃப் யூ கேன் ஏபிள் டு சி ஹியர் 50 மூவிங் ஆவரேஜ் எங்கே வந்திருக்கு, நமக்கு 100 மூவிங் ஆவரேஜோட கிராஸ் பண்ணி மேலே வந்திருக்கு. இதை நான் மேனுவலாக உட்காந்து கண்டுபிடிக்கணும்னு நான் ஓடிட்டு இருந்தேன்னா கிட்டத்தட்ட எனக்கு 500 ஸ்டாக்ஸ் ஸ்கேன் பண்றதுக்கு 1 வாரம் 10 நாள் ஆகும். ஸோ ஒரே ஒரு ப்ராம்ப்ட்ல இல்லை இந்த ஒரு லைனை கொடுக்கறது மூலியமா என்னால் ஈஸியாகவே என்ன பண்ணிக்க முடிஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. ஸோ இதே மாதிரி கிட்டத்தட்ட ப்ரீ டிஃபைன்டாகவே நிறைய நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்க்ரீனர்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். டாப் லவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் பிரேக் அவுட்ஸ். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஷார்ட் டேர்ம் பிரேக் அவுட்ஸை கிளிக் பண்ணுறா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே ரூல்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, போட்டுறாங்க. ஸோ இந்த ரூல்ஸ் என்ன டிஃபைன் பண்ணுது அப்படிங்கிறது இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ பாஸ்ட் 4 monthsல ஸ்டாக் எதெல்லாம் ஆல் டைம் ஹைல இருக்கோ வால்யூமும் ரைஸ் ஆயிட்டு இருக்கு, ஸ்ட்ராங்கா க்ளோசிங் ஆயிட்டே வருது அப்படின்னா பாசிபிளா பிரேக் அவுட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற ஸ்டாக்ஸ் இது ஸ்கேன் பண்ணி என்ன பண்ணிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துரும். ஸோ இப்போ கிட்டத்தட்ட 29 ஸ்டாக்ஸ் அடுத்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கு நமக்கு தயாரா இருக்கு அப்படிங்கிறது இந்த ஸ்டாக்ஸை வச்சு தெரிஞ்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ரேண்டமா நான் ஜிஇ வெர்னோவா அப்படிங்கிறத எடுத்து நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த ஒரு ஸ்டாக்கு நீங்கள் வீக்லியில் போகும்போது உங்களுக்கு ஒரு ஃபிளாக் கொடுத்துட்டு பிரேக் அவுட்டும் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு. ஸோ நான் நெக்ஸ்ட் பொட்டன்ஷியலாக இதெல்லாம் பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கான ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மட்டுமே பேஸ் பண்ணி நம்மளால டைரெக்டாக ட்ரேடோ இன்வெஸ்டோ பண்ணிட முடியுமானா கண்டிப்பாக முடியாது. இதை யூஸ் பண்ணி நம்மளால ஸ்டாக்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்க முடியும். இதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒரு ப்ரூவன் ப்ராஃபிட்டபிள் சிஸ்டம் இருக்கு, ஒரு பக்காவான ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டு போய் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்க என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், டார்கெட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், பொசிஷன் சைசிங் வச்சு உங்களால ட்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளோ ஈஸியா இருக்க போது ஸ்டாக்கை ஸ்கேன் பண்ணி எடுக்கிறது when you use a screener like this. ஸோ இதே மாதிரி நமக்கு இந்த இது மட்டும் இல்லாமல் மல்டிபிள் ஸ்க்ரீனர்ஸ் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ஸ்க்ரீனர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா screener.in சொல்லிட்டு இதுலேயும் உங்களால் ஃபண்டமெண்டலாக போய் ஸ்டாக்ஸை பற்றி ஸ்கேன் பண்ணி எடுக்க முடியும். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு நான் வந்து ஒரு ஸ்டாக்கை டைப் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஒரு ஸ்க்ரீனரில் உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துரும், அதோட பி ரேஷியோ என்ன, ஆர்ஓசி ரேஷியோ என்ன, ஆர்ஓஇ என்ன, ஃபண்டமெண்டலி அனலைஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீனராக இருக்கும். அந்த கம்பெனியோட ப்ரோஸ் என்ன, கான்ஸ் என்ன, இந்த செக்டரில் இந்த ஸ்டாக் வந்து எந்த பொசிஷன்ல இருக்கு, அவங்களோட ப்ராஃபிட்ஸ் என்ன, லாஸ் என்ன, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் என்ன, இது எல்லாத்தையுமே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இஃப் யூ ஆர் சம் ஒன், நீங்க வந்து நான் ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்றேன் இல்லை ஸ்விங் ட்ரேடிங் பர்பஸ்க்காக ஸ்டாக்ஸை வந்து ஸ்கேன் பண்ணி எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீனர்ஸை யூஸ் பண்றது மூலியமா உங்களோட டைமை மேக்ஸிமமா உங்களால என்ன பண்ணிக்க முடியும், சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்க எங்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, கத்துக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை திருப்பி நான் மீட் பண்றேன்.